இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல இனிமேட்டு நீங்க இமேஜ பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த ரீலர் போஸ்ட்ல நீங்க கமெண்ட்ல இமேஜ் போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுமே இங்க பாத்தீங்கன்னா கீழே இந்த இமேஜ் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட கேலரில இருந்து நீங்க எந்த இமேஜை கமெண்ட்ல போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்க கேலரில இருந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணா நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட் போட்டிங்களோ அது இங்கே ஷோ ஆகும். நீங்கள் என்ன இமேஜ் போட்டிங்களோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். யாராச்சும் அவங்களோட இமேஜை அவங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா பிளாங்காக தான் ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எம்டி பேஸை லாங் ப்ரெஸ் பண்ணாத மட்டும்தான் உங்களுக்கு அந்த இமேஜ் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி இன்ஸ்டாகிராமில் அந்த கமெண்ட் செக்ஷனில் எப்படி இமேஜை போஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷனே உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.